கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷீப், ஷெப்பர்ட், ஃப்ளாக், அந்த மாதிரி மேய்ப்பர்கள், மேய்ப்பன், மந்தை, இந்த மாதிரி காரியங்களை குறித்து நான் பார்க்குறோம். ஸோ த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்கும் பொழுது ஜெரமியா சாப்டர் 23 அதில் வந்து in those days the shepherdனா those who were leading the church, they were not right. So ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, he was like warning the shepherds through prophet Jeremiah. So he was telling, my shepherds instead of feeding the sheep they are feeding themselves. மேய்ப்பர்கள் மந்தைகளை மேய்க்காமல் தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். So they didn't care about the congregation, they didn't care about the sheep, all that they cared was about themselves. இன்னைக்கு வந்து யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சேயிங் ஒன்று இருக்குல்ல, மீ டைம், மீ, we have to pamper ourselves, we have to take care of ourselves, I come first அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்லி நம்மளே கொஞ்சம் வந்து எலிவேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம நினச்சிக்கிறோம், ஓ பாஸ்டர்ஸ் தான், தேர் ஒன்லி கால் டு ஷெப்பர்ட் அதர்ஸ், மற்றவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து we are called to be his sheep, at the same time we are called to be a shepherd as well. அதனால தான் வந்து பேதுருவை பார்த்து ஏசாமி சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, do you really love me அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ பீட்டர் வந்து சொல்றாரு, yes Lord I love you அப்படின்னும் போது then feed my sheep, take care of my sheep அப்படின்னு சொல்றாரு. ஸோ செகண்ட் டைம் he asked the same question again, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஸோ he says the same thing. then again ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூணாவது தடவை திருப்பியும் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்போ பேதுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. So he wants Peter to be a shepherd. Peter is a sheep, but at the same time he wants him to be a shepherd as well. So அதனால எரேமியா தீர்க்கதரிசி அந்த காலத்துல உள்ள போதகர்கள், அதாவது பிரீஸ்ட்ஸ், ஷெப்பர்ட்ஸ் மாத்திரம் அவர் சொல்றாருன்னு கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ஷெப்பர்டா இருந்து நம்ம வந்து மற்றவங்கள இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் இந்த மந்தைக்குள் நான் கொண்டு வர வேண்டும். ஸோ அப்பனா ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா இருக்கும். தென் தேர் வில் பி ஒன் ஃப்ளாக் அண்ட் ஒன் ஷெப்பர்ட், அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் வந்து அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லையா, தே ஜஸ்ட் டிட் கேர். அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஆடுகள் எல்லாம் சிதறடிச்சு எல்லாம் எங்கெங்கயோ ஓடி போயிடுச்சான். அப்போ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்பதான் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசி மூலம், ஐ வில் கெட் ரிட் ஆஃப் ஆல் தீஸ் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஐ வில் கெட் a நியூ ஷெப்பர்ட். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன். ஸோ when this new shepherd comes, எல்லா ஷீப்பும் ஒன்னா சேர்ந்துரும். அவர்கள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, காணாமல் போவதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெப்பர்டை நான் கொண்டு வரேன். who will be that role model? அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஷெப்பர்ட் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்நாட்களில் நான் தாவீதுக்கு ஒரு ஏற்ற கிளையை நான் ஏற்படுத்துவேன். So from the lineage of King David, Jesus Christ comes and he is the good shepherd. So அவரை மாதிரி ஷெப்பர்டா நம்ம இருக்க முடியாட்டி கூட அவரை மாதிரி ஒரு ஷெப்பர்டா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். So அவர் சொல்றாரு, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருக்கும். ஸோ இப்பெல்லாம் ஷீப் வந்து யாருமே பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஷீப்பு, லாஸ்ட் ஷீப்பு, இவங்களெல்லாம் தேடுறதுக்கு ஆளே கிடையாது. நோபடி இஸ் தேர். நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா யாராச்சும் வந்து நம்மளை வந்து கேட்கறாங்களா, இல்லைன்னா நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள விசாரிக்கிறோமா? அவங்க வந்து ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா எங்க ரொம்ப நாளா காணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா, விசாரிக்கிறோமா? ஸோ அப்படி ஒரு குட் ஷெப்பர்டா நம்ம இருக்கணும், அவரை போல நாமும் ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அதனால எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் அந்த காலத்துல உள்ள, அப்பெல்லாம் சர்ச்சஸ்னு கிடையாதுல, சினகாக்ஸ், அங்க உள்ள பிரீஸ்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, உங்களை எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், நான் உங்களை எல்லாம் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஐ வில் ஹேவ் மை ஓன் ஷெப்பர்ட், நான் கொண்டு வருவேன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஹீ இஸ் த குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து அது நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. இன்னைக்கு நம்ம மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச we all know this psalm, right? Psalm 23. ஸோ இங்க வந்து கிங் டேவிட்னு சொல்ல முடியாது, பாவம். அந்த சங்கீதத்தை எழுதும் போது he was just a shepherd. ஸோ just a shepherd அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா he was born with 8 siblings. So the older brothers and all, they were well accomplished, they were serving in the army and they were doing really good. So this guy David, he was the last and he was
ஷெப்பர்ட் அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா. ஸோ இன்னைக்கு காலத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியிலேயே யார் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வசதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நினைக்கலாம், ஓ இவன் சரியா படிக்கல அதனால he didn't work hard, so that's why he didn't earn. அப்படி கிடையாது. டேவிட் வந்து he was such a hard worker. He put his best foot forward. எந்த ஜாப் நம்ம பண்ணாலும் அதுல வந்து நம்ம சின்சியரா ஹோல் ஹார்ட்டடா நம்ம பண்றோமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்க தாவீது வந்து ஒரு ஷெப்பர்டா இருந்தாலும் he took such good care of his sheep. ஸோ அதனால தான் கிங் சால் கிட்ட he says, ஒரு முறை ஒரு கரடி ஒரு முறை ஒரு சிங்கம் வரும்போது ஓ நான் பயந்துட்டு அப்படியே என் ஆட்டெல்லாம் விட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லல. என் வெறும் கைகளால் அவைகளை கிழித்து போட்டேன். சோ நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். கூலிக்கு வேலை செய்கிறவன் என்ன பண்ணுவான், ஓநாய் வருகிறதை கண்டால் ஓடி போய் விடுவாங்க. சோ இங்க வந்து தாவீது வந்து he did all that. ஸோ இவனே இப்படி ஒரு நல்ல ஒரு ஷெப்பர்டா இருக்கும்போது அப்போ கடவுள் வந்து இன்னும் எவ்வளவு நல்ல ஷெப்பர்டா நம்மளுக்கு இருக்க முடியும். ஸோ அதை உணர்ந்து தான் தாவீது சொல்றான், the Lord is my shepherd, I shall not want. He leads me beside still waters and quiet pastures, green pastures அப்படின்னு சொல்றான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஸோ அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா still waters and green pastures தான் உங்க லைஃப் அப்படின்னா every single person உலகத்துல everybody will become a Christian. உங்க லைஃப்ல வந்து டிசீஸே வராது, பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும், எல்லாமே பிளெஸடா இருக்கும். நீங்க கிறிஸ்டியனா மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிறிஸ்டியனா மாறிடுவாங்க. அதனாலதான் அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க, even though I walk through the darkest valley of the shadow of death, I fear no evil. சோ மரண இருளின் பள்ளத்தாக்கு கூட வருதான். கடவுள் தான் மேய்ப்பனா இருக்கிறாரு, அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு மரண இருள் எல்லாம் வரலாம்? அப்புறம் ஏன் எங்களுக்கு இந்த ஃபியர் வருது, இந்த ஆங்ஸைட்டி வருது, இந்த டிசீசஸ் வருது, இந்த ட்ரையல்ஸ், இந்த ட்ரிபுலேஷன்ஸ் இதெல்லாம் ஏன் வருது? சோ சாதாரண இருள் கூட கிடையாதான், மரண இருளாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் கூட கடவுள் நம்மளுக்கு ஷெப்பர்டா இருக்கும்போது வரலாம். So even though I walk through the darkest valley of the shadow of death, I fear no evil. நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா the Lord is my shepherd. அவர் தூரத்துல இருந்துட்டு நான் உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லல. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல அவர் கூட இருக்கிறாராம். Your rod and your staff will comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டா டேவிட் வந்து சொல்றான். சோ தாவீது வந்து தான் வந்து ஒரு மேய்ப்பனா இருக்கிறான். இப்போ அவன் வந்து தன்னை ஒரு ஆடா வச்சு எப்படி கடவுள் வந்து ஒரு குட் ஷெப்பர்டா அவனை வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். சோ அடுத்தது வந்து அந்த டேவிடோட லீனியேஜ்ல தான் அந்த குட் ஷெப்பர்டே வராரு. யார் அந்த குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அதை தான் நம்ம காஸ்பல் ரீடிங்ல பார்த்தோம். சோ அந்த காஸ்பல் ரீடிங்ல வந்து இயேசுசாமி வந்து ஆக்சுவலா அந்த வாசிக்கிற ஃபர்ஸ்ட் வசனமே கேட்கும்போது he was too tired and he was exhausted. நம்ம நினைக்கிறோம் அவர் கடவுளுங்க, அவருக்கு போய் என்ன டயர்டு, அவருக்கு என்ன எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்துல அவர் ஒரு மனுஷனா தான் வராரு. ஏன்னா மேல இருந்துட்டு கடவுளா இருந்துட்டு ஓ இதெல்லாம் ஒரு டயர்டா, யூ கேன் டூ திஸ், யூ கேன் டூ தட் அப்படின்லாம் சொல்லல. அவர் இந்த உலகத்துல வந்து தூக்கம்னா என்ன, தர்ஸ்ட்னா என்ன, ஹங்கர்னா என்ன, ஃபெட்டிக்னா என்ன, எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்கிறார். சோ அதனால வந்து இந்த ஓப்பனிங்கே இந்த காஸ்பல் ரீடிங் மார்க்ல வந்து வருகிறவரும் போகிறவர்களும் ஏராளமா இருந்தபடியால் சாப்பிடுகிறதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. So since there were so many coming and going, he did not even have a chance to eat. So he had no time to rest, not even time to eat. So அந்த மாதிரி இருக்கும்போது he called his disciples and said, let us go to a place of solitude, let us go to a lonely place like a wilderness and take some rest அப்படின்றார். சோ நம்ம வந்து தனிமையான ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் நாம் சற்றே இளைப்பாறலாம். அதுவும் ரொம்ப நேரம் ப்ரொலாங்ட் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரெஸ்ட் தான், சற்றே இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. சரி எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு படகை பிடிச்சு போறாங்க. So they were taking a boat. Jesus and his disciples went ஒரு ரெஸ்டுக்காக. ஏன்னா so many people were coming and thronging them. ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிதான். சோ இது வந்து என்ன ஆச்சுன்னா இவர் அங்க போகிறாருன்றத ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே ஏராளமான ஜனங்களா, 1-2 பேர் கூட கிடையாது. சோ huge crowds they followed him and வந்து they knew where he was going. So கால்நடையாய் சென்று they went by walk and reached that place even before he went there.
இவர் படகுல இருந்து இறங்குறாரு, ஒரு குவைட்டான பிளேஸ், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ்டா இருங்க, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம்னு போய் படகுல இருந்து இறங்குனா ஒரு ஹியூஜ் க்ரௌட் அங்க நிக்கிறான். எப்படி இருக்கும் அவருக்கு? ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, மினிஸ்ட்ரின்னு வரும்போது சில சமயம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த டைம்ல நம்ம கால் வந்து ஹவு டு வி ரெஸ்பாண்ட் டு தட் கால் அப்படின்றது தான். டிட் வி கெட் ரியலி இரிட்டேட்டட்? சே, நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், திஸ் இஸ் மை ரெஸ்ட் டைம், இவங்க எல்லாம் துரத்தி விட்டுரு, எல்லாரும் விரட்டிடு, ஸோ இது என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம் கிடையாது, ஐ நீட் டு டேக் ரெஸ்ட், அவங்க இதெல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் தான் அவங்க வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்கே நிறைய பேர் நம்ம அப்பாயின்மெண்ட் வச்சு பார்க்குறோம், இது என்னுடைய லஞ்ச் டைம், என்னுடைய ஸ்நாப் டைம், என்னுடைய அந்த டைம், இந்த டைம். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் வந்து கால்ஸ் ஃபார் சாக்ரிஃபைஸ். நான் தான் அடிக்கடி சொல்றேன், எங்க அப்பா வந்து நடுராத்திரி இருக்கும்போது கூட யாராச்சும் வந்து கதவை தட்டினாங்கன்னா, தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் எங்க தூங்குறேன், நான் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுக்காக வந்து இட்ஸ் நாட் தட் வி ஹேவ் டு கில் அவர் செல்ஸ்ன்னு கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம பார்க்கணும்னா பார்க்க முடியாது. பட் whoever God puts in our path, whoever we come across, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு உள்ள மேக்ஸிமம் எஃபர்ட் வரைக்கும் நம்ம பண்றோமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ திரளான ஜனங்கள், இவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவர் படகுல போறாரு, மற்றவங்க எல்லாம் கால்நடையாய் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஹியூமன் ரெஸ்பான்ஸ் யாராக இருந்தாலும் அட்லீஸ்ட் யூ வில் கெட் ஆங்கிரி, இல்லைன்னா யூ மைட் கெட் இரிட்டேட்டட், என்ன வேணா இருக்கலாம். பட் பாருங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஹேட் கம்பேஷன். ஸோ இன்னைக்கு டாபிக் ஃபார் த சர்மனே கம்பேஷன் தான், மனதுருக்கம். ஒரு குட் ஷெப்பர்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் quality or character அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா compassion. So when Jesus saw the crowd, he had compassion for them and he saw that they were like sheep without a shepherd, and that is why he had compassion on them, and then he started teaching about them many things அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இயேசுசாமி அங்க இறங்கின உடனே அந்த அநேக ஏராளமான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனது உருகி, தட் இஸ் வாட் இஸ் கம்பேஷன், அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். He was so tired, பட் அந்த கம்பேஷன் இருக்கிறனால அந்த ஃபெட்டிகெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படின்னா அந்த சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டையில பசியோட இருக்கிறாரு. சீஷர்கள் வந்து போஜனம் வாங்கினா கூட அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த சமாரிட்டன் லேடி ஒரு சோலை நான் சேவ் பண்றேன்னு அவருடைய அந்த தர்ஸ்ட் எல்லாம் அந்த இடத்துல பசி தாக எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து கம்பேஷன். ஸோ நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம டயர்டா இருந்தாலும் God will strengthen us to do his ministry. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒரு தடவை I was discussing my dad's ministry with my employer. அப்போ அவர் வந்து சொன்னாரு, oh your dad's shoes are too big, don't try to fill it in, your family, your kids and your friends come first அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 1 hour எனக்கு அப்படியே லெக்சர் பண்ணிட்டே இருந்தாரு. நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு நான் இந்தியாவுக்கு போனோம். ஏன்னா ஆஃப்டர் மை டேட் ஐ வாண்ட் டு கண்டினியூ தட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு மாதிரியா பார்த்தார். ஸோ இதுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஷீ இஸ் நாட் கோயிங் டு லிசன். நான் இவ்வளோ நேரம் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு ஹர், உன் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு 2 வீக்ஸ் இந்தியா போகிறேன், ஏன்னா 4 வீக்ஸ் மொத்தம். ஸோ 2 வீக்ஸ் ஸ்பிளிட் பண்ணி அப்பெல்லாம் நான் போயிட்டு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரிங்க. அதுக்கப்புறம் ஒன் டே வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் மை கம்ப்யூட்டர் இன்டர்நெட்ல. அப்போ என் கசின் வந்து ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருந்தான். அதில் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு அங்கெல்லாம் அந்த ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்க, ட்ரக்ஸ் விற்கிற ஒரு லேடி. ஸோ அதை வந்து அப்பா வந்து கடவுளுக்குள்ள கொண்டு வந்து போலீஸ்ல இருந்து அதை தப்பிச்சு அதை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு அந்த ஓல்டு பீப்புள் எல்லாம் கவனிக்கிற மாதிரி அதை வார்டன் மாதிரி அங்கே வச்சிருந்தாங்க ஒரு பொசிஷன் கொடுத்து. ஸோ அது பயங்கரமான ட்ரக் டிராஃபிக்கிங்ல இருந்த அந்த லேடி. ஸோ அது ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் கடவுளுக்குள்ள வந்துட்டு அப்புறம் அது வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு என்னை ப்ரே பண்ண சொல்லி கூப்பிட்டுச்சு. ஸோ ஐ ஹவ் பீன் தேர். இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தான். ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன் பை சான்ஸ் என்னுடைய அந்த கம்பெனி சிஇஓ, எங்கள் கம்பெனி வந்து இட்ஸ் லைக் 600-700 million worth company, is a single owner of that company. ஸோ அவர் அப்படியே பின்னாடி வரும்போது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இஸ் தட் யூ அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியன் ட்ரெஸ்ல நான் இருந்தேன், ரெண்டாவது வந்து ஒரு குடிசைக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த லேடி வந்து எனக்கு எதுக்கு இருக்குது, ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார், 2 பேரும் நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஆமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டாக அந்த லேடியை பற்றி சொன்னேன். ஸோ அவர் வந்து அந்த குடிசைக்குள்ள என்னை பார்த்த உடனே his eyes became a little misty. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, நம்மலாம் வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், பட் யூ நோ ஷீ இஸ் லைக் ஸ்பெண்டிங் ஹர் டைம் இன் வித் த ஸ்லம் பீப்புள் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அப்புறம் ஒரு ஜெகோபி ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங் நடத்தினாரு. ஒரு 100 டாக்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது மெசேஜ் கொடுக்கறதுக்கு.
So he said, you come up and you have to say something about your ministry. So that was a golden opportunity for me to evangelize. So adula na solliட்டு adukaprom he gave an introduction. அது வந்து அவ்வளவு நல்ல ஒரு introduction. I wish I could have recorded it. அவர் ஒரு புறஜாதியான மனுஷன், ஜீசஸ் கிரைஸ்ட்னா யாருன்னே தெரியாது. He said, I am feeling ashamed that I discouraged her not to continue this ministry, but now that she is continuing her dad's legacy and I would do anything to support her ministry அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுலேருந்து என்னன்னா, நம்ம வந்து நான் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு மாத்திரம் தான் இன்னைக்கு எல்லாருமே அதுதான் நார்மல், அதான் ரைட்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஷீஸ் அ ஹிந்து கான்வெர்ட் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா, டாக்டர் ஹேமான்னு நம்ம சர்ச் கூட வந்திருக்கிறான். ஸோ ஒரு பாஸ்டர், ஒரு ஃபீமேல் லேடி பாஸ்டர் எங்கேயோ வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க, நீங்களாம் அப்படிலாம் யூ டோன்ட் ஹேவ் டு கில் யுவர் செல்ஃப், ரைட்? உங்கள் ஃபேமிலி தான் அங்கே ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஒரு நாவல் வே ஆஃப் ப்ரீச்சிங் அப்படி வந்துருச்சு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து அவளே கன்வெர்ட் பண்ணி வாட் ஆர் தே டாக்கிங், நான் அப்படிலாம் பைபிளில் நான் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஓகே, பெரியவங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம கேட்டுக்க வேண்டியதான், பட் we know what is written in the Bible அப்படின்னு. So Jesus had compassion on them, though he was so tired. அவர் வந்து அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார் அப்படின்றோம். So this is compassion illustrated. He gives an illustration on compassion. So what is compassion அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it's actually not even a feeling, it's an emotion. கம்பேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ளீடிங் ஹார்ட். நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க சிக்கா இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா லிட்டில் ஐம் சோ சாரி ஃபார் யூ, மை ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்சஸ். இதெல்லாம் வந்து நம்ம தூரத்துல இருந்து என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். பட் கம்பேஷன் அப்படின்னா யூ ஷுட் பி இன் தியர் மிட்ஸ்ட், ஷேர் தியர் சாரோஸ், partake in all their troubles. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கம்பேஷன். ஸோ நம்ம வந்து தூரத்துல இருந்து ஐம் சாரி, இல்லைன்னா பக்கத்துல போய் உட்காந்து ஐம் சாரின்னு சொல்றது கூட கிடையாது. அவங்க நடுவில் போய் அவங்களோட கூட இருந்து அவங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் கம்பேஷன். அதனாலதான் ஏசாமி சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்கே எல்லா மனுஷருடைய முடிவும் தெரியும். So everybody likes to party, right? Birthday parties, weddings, graduation ceremonies, அது இது everybody. ஒரு துக்க வீடு அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸா அங்க போய் இருக்கணுமா. That shows our compassion. அது மாத்திரம் இல்ல, it will give an analytical insight to what is happening also. So அந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அந்த கம்பேஷன் அப்படின்ற போது, அதனால தான் நான் எங்கள் அப்பாவை பற்றி அடிக்கடி நான் சாட்சி சொல்லும் போது, அந்த ஸ்லம் பீப்புள் நடுவில் he went and lived among them. ஸோ எங்கள் லைஃப் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அப்படி பண்ணாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்மலாம் வந்து பிரான்ஸ்னா அது மோசமான ஏரியா, இந்த ஏரியா மோசமான ஏரியா, நம்ம ஒரு பெஸ்ட் ஜோன் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வீடு பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம பார்ப்போம். பட் அவங்க இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் நெய்பர்ஹுட் கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு, அதுதான் எவ்ரிடே அங்கே ஒரு கொலை நடக்கும். So அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல he chose that place because he wanted to live among them and uplift that society and that community. So that is compassion. அவங்க கூட இருந்து நம்ம பண்றது தான் compassion. But at least அந்த அளவுக்கு முடியலன்னா we should know what is happening, and the compassionate heart ஆது நம்மளுக்கு இருக்கணும். We should try to do something அப்படின்றது. So அவர் அப்படி இருக்கிறாங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் how Jesus showed compassion அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கம்பேஷனை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை வந்து ஒரு நியாய சாஸ்திரி வந்து ஏசாமி கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு சீஃப் ஆஃப் லா, அந்த லால உள்ள ஒரு சீஃப் பர்சன், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். ஸோ ஏன் அப்படி பிறன் யார் அப்படின்னு கேட்குறான்னா, we all know the 10 commandments, right? 10 commandments நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, அந்த 10 commandments-ஐயும் he put it in a nutshell, just to put it into 2 great commandments. ஒன்று வந்து love the Lord your God with all your heart, with all your mind and with all your strength. And the second commandment that is equivalent to this is love your neighbor as you would love yourself. So உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. ஸோ அதனால இந்த சீஃப் ஆஃப் லா வந்து ஏசாமிட்ட வந்து கேட்கிறான், who is my neighbor, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் ஏசாமி வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன், இது இஸ் நாட் a true incident, பட் இதை வந்து ஒரு கதை மூலம் அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, who's your neighbor, உனக்கு பிறன் யார் அப்படின்னு. எதுக்காக இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன்றது நம்மளுக்கு அப்படியே when we go through it நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுல வந்து பார்க்குறோம், ஒரு வழிபோக்கன் ஒருவன்
எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். So probably that way was not a very safe way. அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். So அந்த கள்ளர் என்ன பண்றாங்க, அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து அவனை குற்றுயிராய் விட்டு அவனை காயப்படுத்தி ஓடி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So he was almost half dead. ஸோ உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும், அதுதான் இங்க வர பாயிண்ட். ஹவு கம்பேஷனட் யூ ஆர் ஆர் ஹவு ஸ்டோன் ஹார்ட்டட் யூ ஆர். ஸோ அந்த இப்படி உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறான். he was almost like literally dying and bleeding to death. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு priest வராராம். priestனா என்ன, priestனா ஒரு போதகர், like he supposed to be a shepherd. அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஒரு priest வந்து அந்த வழியில போகிறான். அந்த priest வந்து இத பத்தி எல்லாம் நிறைய ப்ரீச் பண்ணுவாங்க. நீங்க வந்து அன்பா இருக்கணும், நீங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எல்லாமே ப்ரீச் பண்றவங்க தான். பட் அவன் வந்து அந்த வழிபோக்கனை பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனான். he didn't take any action. அவன் மேல அவனை போய் என்னன்னு கூட பார்க்கல. அவன் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாய் விலகி போயிட்டான். அடுத்தது வந்து ஒரு லீவைட் வரான், ஒரு லேவியன்னா அவங்களும் வந்து they are called to do God's work. அந்த மாதிரி people. அவனை வந்து பார்க்கறான். இவன் வந்து குற்றுயிரா இருக்கிற இவனை பார்த்துட்டு பக்கமாய் விலகி போய்விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஸோ கடைசியில வந்து சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும், யார் வேணாலும் சொல்லுவாங்க குட் சமாரிட்டன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியில வந்து சமாரியன் வருகிறான். சமாரியன்னா சமாரிட்டன். சமாரிட்டன்ல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு பாருங்க. சமாரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜூஸ் வந்து அப்பர் காஸ்ட், சமாரியர்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதி, அதனால அவங்கள வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. அது ஒண்ணு. ஸோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப டீக்ரேடிங்கா நினைப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்லாம் வந்து they were worshipping the living God. ஆனா இந்த சமாரியன் வந்து he was worshipping pagan gods. ஸோ பாருங்க, இவன் வந்து பெருசா சொல்லிக்கிறதுக்கு பெரிய அந்தஸ்தும் இல்லை. அண்ட் பிளஸ் இவன் வந்து ஒரு பெரிய கிறிஸ்டியனோ இல்லைன்னா லிவிங் காடை வர்ஷிப் பண்றான் அப்படின்ட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது. All that he had was a compassionate heart. அப்போ இந்த priest அதை பண்ணல போயிட்டான், இந்த லேவியன் அதை பண்ணல அப்படியே போயிட்டான். கடைசியில இந்த சமாரியன் வந்து அவனை பார்த்து அவன் மேல் மனது உருகி, so he had compassion. அவன் மேல் மனது உருகி அவனுடைய காயங்களை எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதிக்கு எடுத்துக்கொண்டு போகிறான். ஸோ அந்த விடுதியில போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அவனை கவனிச்சுட்டு அடுத்த நாள் சொல்றான் அந்த இன்கீப்பர் கிட்ட, கொஞ்சம் காசை கொடுத்து நான் வர வரைக்கும் என்னை கவனிச்சுக்கோ, நான் திரும்பி வரும்போது ஏதாவது அதிகமாக தேவைப்பட்டால் அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஸோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமாரிட்டன் அவன் போகிற வழியில இருந்த ஒருத்தனை அவன் கவனிக்கிறான். ஸோ நம்ம நினைக்கலாம், என்னுடைய அந்த சிஇஓ, என் கம்பெனி சிஇஓ சொன்னார், the world is such a huge place, you are just doing ministry in a small part of India, so what difference is it going to make அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதாவது tiny drops of water make a mighty ocean. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சா அது போதும். நான் இந்த ஒரு சின்ன விஷயம் இதை செய்யறதுனால என்ன உலகத்தையே நான் மாத்திர போறேனா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த சமாரிட்டன் அவன் வழியில போறான்னு அவன் கவனிச்சான். You don't have to literally kill yourself. Just it needs some sacrifice, definitely. ஸோ அந்த சமாரியன் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு நான் திருப்பி வரும்போது அதுக்காக அவன் வேலையெல்லாம் பண்ணாம இல்லைன்ட்டு இல்லை, அவன் கவனிக்க சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறான். இவனும் பர்சனல் டச் இருக்குது, திரும்பி வரான் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் கம்பேஷன் இல்லஸ்ட்ரேட்டட். ஸோ ஏசாமி சொல்றாரு, இதுல யார் அவனுக்கு பிறனா இருந்தான். அப்போ அந்த நியாய சாஸ்திரி வந்து சொல்றான், அவனிடத்தில் அன்பு கூர்ந்தவனே, அவன்கிட்ட யார் மனதுருகி கம்பேஷன் காட்டினானோ he is the neighbor. ஸோ இங்க வந்து பெரிய பிரீஸ்டா இருக்கலாம், நம்ம பெரிய பிரீச்சரா இருக்கலாம், பெரிய லீவைட்டா இருக்கலாம், நாங்க பெரிய கிரேட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி சொல்லிக்கலாம், we are all children of the living God அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த கம்பேஷனட் ஹார்ட் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளைங்க. ஸோ the religion doesn't matter here at all. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸோ ரெண்டு பக்கமா பிரிக்கிறாரு ஆடுகளை, செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள். ஸோ ரைட் சைட்ல சிலர், லெஃப்ட் சைட்ல சிலர். ரைட் சைட்ல செம்மறி ஆடுகள், லெஃப்ட் சைட்ல வெள்ளாடுகள். அவருடைய செகண்ட் கமிங் ஜட்ஜ்மெண்ட் டேல பிரிக்கிறாரு. அப்போ ரைட் சைட்ல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, சோ வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள். சோ ரைட் சைடுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றாரு, you have a place in heaven. Literally that's what it means. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, they were so surprised. ஏன் நம்மளுக்கு என்ன, what did we do to earn heaven அப்படின்னும் போது, நீ வந்து அப்படியே எவ்ரி வீக் நீ சர்ச்சுக்கு போன, நீ அப்படியே அந்நிய பாஷையில பேசின, நீ தீர்க்க தரிசனம் சொன்ன,
இல்லைன்னா நீ அப்படியே முழங்காலே நின்ன, நீ பைபிளை தலைகீழ படிச்சுட்ட, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, எப்ப ஆண்டவரே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க எல்லாம் நரகத்துக்கு போங்க, அக்கினியில தள்ளப்படுவீர்கள், ஏன் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் அதே தான் சொல்றாரு, பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்கவில்லை. எப்ப ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா நாங்க செய்யாம இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த ஒரு கம்பேஷன் இல்லைன்னா நம்ம ஹெவனுக்கு போகவே முடியாது. நம்ம இங்க இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடணும்னா, அதனாலதான் மத்தேயுல வந்து 7ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்து நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இது எல்லாம் நீங்க பண்ணிட்டு, if you do not have a compassionate heart, you have no place in heaven. So அது எவ்வளவு ஆவியின் வரங்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் we are craving for the gifts of the spirit, right? Fruit of the spirit இல்ல அப்படின்னா gifts of the spirit வந்து ரொம்ப ஈஸி. அந்த fruit of the spirit இல்லனா நம்ம பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. சோ அந்த மாதிரி இதுதான் கம்பேஷன் அப்படின்னு ஏசாமி வந்து அந்த கிரவுடுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலம் சொல்றாரு, this is what is compassion, you should have a compassionate heart அப்படின்னு. சோ அவரும் வந்து அவருடைய லைஃப்ல வந்து அதை வாழ்ந்து காட்டுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை வந்து 2 குருடர்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ ஏசாமி பின்னாடி ஏராளமான ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. ஹியூஜ் கிரவுட் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. சீஷர்கள் எல்லாம் அதட்டுறாங்க, இந்த நேரத்துல போயிட்டு எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் இருக்குது, இந்த நேரத்துல போயிட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குருடர்களை வந்து அதட்டுறாங்க. அப்போ ஏசாமி அப்போ அவங்க வந்து தாவீதின் குமாரே எங்களுக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறார்களாம். அப்போ இயேசு அந்த இடத்திலே நின்று அவர்களை பார்த்து மனது உருகி என்கிட்டே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். பாருங்க, ஒருத்தவங்க கண் பார்வை இல்லாம இருக்கிறதுனா எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். So he had compassion for them. அப்போ அவருக்கு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், what do you want me to do to you அப்படின்னு சொல்லி ஏசாமி கேட்கிறாரு. We want to have our eyesight அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். உடனே அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், அவர்கள் பார்வை அடைந்தார்கள். சோ நாங்களும் அப்படிதாங்க கம்பேஷனட்டா இருக்கிறோம். அதுக்காக பிளைண்ட் பீப்புள் எல்லாம் நம்மளுக்கு வந்து கண் பார்வை கொடுத்துட முடியுமா? We may not be able to restore their sight, but we can be eyes for them. நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ we can try to help them in whatever capacity we can. அந்த ஒரு தாட்டாவது நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம். And it does need some sacrifice. இல்லன்ட்டு இல்லை, we may have to sacrifice our food or our kids கொஞ்சம் or our sleep or whatever it is. It does need some sacrifice, but the reward and benefits are great. So அவர் வந்து மனதுருகி அப்படி பண்றாரு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாமி வந்து he was like traveling and he was going towards the gates of a city called Nain. அந்த இடத்துல வந்து ஒரு நாயின் ஒரு விதவை, ஒரே மகன், அவன் மரித்து போயிட்டான். இந்த லேடியும் she is a widow. அதுக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன், அவனும் மரித்து போய்விட்டான். பாடையில வச்சு எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏராளமான பேர் கூட சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ப்ளீடிங் ஹார்ட் தான். எல்லாரும் வந்து ஓ பாவம், ஐயோ பாவம், ஒரே ஒரு விதவை தான், ஹஸ்பண்டும் இல்லை, கடைசியில ஒரே பையன், இவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து they were like crying and எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு அவர்களை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். அந்த விதவையை பார்த்து அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார், அவன் உயிரோடு எழும்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எத்தனையோ லாஸ், நிறைய பேர் வீட்டில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சடன் டெத், சடன் டிமைஸ் நினைச்சே பார்க்க முடியாது. சடன் இல்லாம எக்ஸ்பெக்டடா இருந்தா கூட டெத் இஸ் a death. ஸோ அப்போ வந்து they will be grieving. The period of bereavement பார்த்தீங்கன்னா it may be like a couple of weeks or few months. And the first weeks to the first few months தான் வந்து is the hardest time, toughest time, and time is the greatest healer. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து they slowly eventually get better. But அந்த டைம்ல, அந்த grieving டைம்ல நம்ம ஏசாமி மாதிரி போயிட்டு பாடையை தொட்டு நீ எழுதுன்னு சொல்லி we cannot bring somebody back to life. But what we can do is we can be with them, console them and comfort them.
சும்மா our heartfelt condolences, our sincere deepest condolences ஒரே ஒரு நாள் மாத்திரம் நம்ம போட்டுட்டு இருக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்க அந்த கம்பேஷனை வந்து அவங்க நடுவில் we have to be in their midst and experience that pain and strengthen them as they go through that pain. அதுதான் முக்கியம். ஸோ அந்த கம்பேஷன் நம்மளுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போது நம்மளுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. only when it hits hard on us அப்பதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை தெரியும். ஸோ மற்றவங்களை we have to put ourselves in other shoes. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த கம்பேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கெட்ட குமாரன் கதையில கூட பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல ஒருத்தன் வந்து எல்லா சொத்தையும் எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு விட்டான். கடைசியில வந்து கொடிய பஞ்சம் வருகிறது. அவன் காசெல்லாம் செலவழிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. ஒரு குடியானவனுடைய வீட்டுல போய் ஒட்டி கொள்கிறான். அவங்க வந்து ஏதாவது அந்த பன்றியினுடைய தவிடு கிடைக்குமான்னு கூட பார்க்கறான். அது கூட யாருமே அவனுக்கு கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு he was like literally starving. So he says, நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உங்களுடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன்னு சொல்லி வேலைக்காரனா எடுத்துக்கிட்டா கூட போதும், நான் என் தகப்பன்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போறான். ஸோ அந்த தகப்பன் பாருங்க, தூரத்திலிருந்து தன்னுடைய மகனை பார்த்து மனது உருகி, ஸோ he had compassion on his son. 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், just like a father who has compassion on his son, I will show compassion on those who fear me. So தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். So இங்க வந்து அந்த தகப்பன் பாருங்க, the father's heart, he was so filled with compassion. இத்தனைக்கும் அந்த பையன் வந்து இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாத்தையும் அடிச்சிட்டான். So the older brother was so mad. அவன் சொல்றான், வேசிகள் இடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு இவனுக்கு போயிட்டு நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு. ஆனா தகப்பன் தூரத்துல பார்க்கும் பொழுதே அவன் மேல் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவனை வந்து இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பீங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கொழுத்த கன்றை அடிப்பீங்கள், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஸோ அதுதான் அந்த லாஸ்ட் ஷீப்பை தேடுறது. ஒரு கம்பேஷன். 100 ஆடு இருக்கு ஒரு மனுஷனுக்கு. ஏசாமி ஒரு பேரபிள் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு. அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, தேடி கண்டுபிடிக்கும் அளவும், நான் பார்த்தேங்க, நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல அப்படின்றது கிடையாது. அது வந்து கூலிக்கு வேலை செய்யறது. இஃப் யூ ரியலி ஹேவ் அ கம்பேஷனேட் ஹார்ட், தேடி கண்டுபிடிக்கும் அளவு, கண்டுபிடிச்ச உடனே ஓடி போன ஆடை தோல்ல தூக்கி போட்டு கூப்பிட்டு வரான். அப்போ மற்ற ஆடுகளுக்கெல்லாம் அந்த மூத்த குமாரன் தான் பயங்கர கோவம் வந்திருக்கோம்ல, ஓடி போன ஆடை தோல்ல தூக்கி போடுறான், நாங்கெல்லாம் நடந்து வரணுமா அப்படின்றது. That is compassion. ஒருத்தன் லாஸ்ட், ஒருத்தன் திரும்பி வரான்னா, you give special importance. You cannot feel jealous or you cannot feel upset about it. அந்த compassionate heart நம்மளுக்கு இருந்தாதான் எல்லா லாஸ்ட் சோல்ஸ், அதான் ஆண்டவர் வந்து அதான் சொல்றாரு. அந்த நல்ல மேய்ப்பன், எசேக்கியேல் தீர்க்கதரிசியில கூட சொல்றாரு, அந்த நல்ல மேய்ப்பன் வந்து நசல் கொண்ட ஆடு, இல்லைன்னா எலும்பு முறிந்த ஆடு, காணாமல் போன ஆடு, அப்படி நிறைய லிஸ்ட் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா ஆடுகளுக்குள்ளேயே கொழுத்த ஆடுகள், இளைத்த ஆடுகள் இருக்கான். கொழுத்த ஆடுகள் ஒரு காங்கிரிகேஷன், ஒரு சர்ச்சுக்குள்ளேயே some people will oppress others just because they are weak, either weak in education or weak in finances or whatever it may be. கொழுத்த ஆடுகள் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் விசாரிப்பேன், இளைத்த ஆடுகளை நான் அப்லிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து I am the good shepherd அவர் சொல்றாரு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். ஸோ இன்னைக்கு வந்து we are so fortunate that we have a good shepherd like Christ who is there shepherding us. He leads us beside still waters and green pastures. And even if we walk through the darkest valley of the shadow of death, He is always there for us. His rod and staff comforts us. அப்படினு பார்க்கிறோம். At the same time, He calls us to be a shepherd. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. If you really love me, take care of my sheep அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆடுகளை அந்த கம்பேஷனேட் ஹார்ட் இல்லைன்னா நம்மளால மேய்க்கவே முடியாது. நிறைய நம்ம சோஷியல் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணலாம். பட் சோஷியல் சர்வீஸ் வந்து நம்ம வந்து அந்த கம்பேஷனேட் ஹார்ட் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து அப்படிப்பட்ட சர்வீஸை செய்ய முடியும். ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு கொடுத்து அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளும் அவர் கைக்குள்ளான மேய்ச்சலின் ஜனங்களுமாயிருக்கிறோம். நாமும் அவருடைய ஆடுகளை மேய்க்கிறவர்களாக இருக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.